என்னம்மா சோறு போட்டு வச்சுட்டு என்னமோ குண்டால் போட்டு கரைச்சிட்டு இருக்கிற? குழம்பு தான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குழம்பு வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு குழம்பு. நல்லா காட்டுங்க. இதில் வந்து புளி, மிளகா, உப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், புளி. பச்சை மிளகா, வெங்காயம், புளி, உப்பு 4 பொருள் தான். இது அந்த காலத்தில் இதான். அப்படி பச்சரிசி சோறு சுட சுட வச்சு இந்த புளியை கரைச்சி எங்கள் அப்பா தான் எனக்கு கொடுத்தா, அப்போவே 10 வயசு பிள்ளையிலே 2 தட்டு சாப்பாடு நான் சாப்பிடுவேன். சொல்லவே வாயில ஜல் ஒழுகுதுமா உங்களுக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குது. அப்போ இன்னமும் எங்கள் பாட்டி இந்த புளி கரைக்கும் போது, எங்கள் பாட்டி இப்போ இல்லை, ஆனால் இந்த புளி கரைக்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் பாட்டி கூட இருக்கிற மாதிரியே நான் இதை சாப்பிடுவேன். எப்படி வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த குழம்பு ஊற்றி நான் சாப்பிட்டு மனசை தேர்த்திக்குவேன். அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குதாம்மா? ஆரோக்கியம் நிறையவே இருக்குது. சொல்கிறதுக்கு 1 2 இல்லை. இது வந்து அவ்வளோ ஒரு சிக்கனமான குழம்பு, அவசரமான குழம்பு, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற குழம்பு. செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க எல்லாரும். இப்போ நான் வீட்டுக்கு போய் மாசமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான குழம்பு இது. அப்படி பார்த்தாலே போதும். அவங்களுக்கு நல்லா காட்டுங்க வீடியோவை. இதை பார்த்தா அப்பா அவங்க சோறு சாப்பிட மாட்டேனே சொல்ல மாட்டாங்க. அப்படி சாப்பிடுவாங்க வயிறு நம்ப. மாசமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குழம்பத்தை ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அக்கா நான் இப்பவே சுடுகாட்டுக்கு போறேக்கா. எதுக்கு? எங்க பாட்டியை கூட்டிட்டு போய் இந்த குழம்பு செஞ்சு ஆகணுக்கா. பாட்டி கூட்டிட்டு வர முடியாது, சாரி. நம்ம பாட்டியாகி போகணும் அவங்க இடத்துக்கு. அது வரைக்கும் அவங்களோட நினைவுகள்லாம் நம்ம மறக்க கூடாது. சரிக்கா, பாய். நன்றிக்கா.